புரட்டப்படும், கல் புரட்டப்படும். 2 வார்த்தைகள். அல்லேலூயா. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? வாசிக்கிறோம். யோசுவாவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிக்கிறோம். யோசுவா 5:9 எடுத்து வாசிப்பு. கர்த்தரை ஸ்தோத்திரம். சீக்கிரம் வாசிக்கிறோம். யோசுவா 5:9. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இன்று எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன். அல்லேலூயா. அர்த்தமா சொல்லுங்க. சரித்திரம் மாற்றப்படுகிறது, வரலாறு மாற்றப்படுகிறது, சூழ்நிலை மாற்றப்படுகிறது. கர்த்தர் மாற்றமைக்க போறாரு. 2026 வருஷம் கர்த்தர் நிந்தையை புரட்டி போட போறாரு. எத்தனை பேர் உண்மை விசுவாசிக்கிறீங்க? ஒரு கையை தட்டி ஆமென் சொல்லுங்கள். உற்சாகத்தோடு, நல்ல மகிழ்ச்சியோடு. இன்னைக்கு செய்தியுடைய தலைப்பு என்ன? ஒரு நிந்தை புரட்டப்படும். அல்லேலூயா. எத்தனை நிந்தை சாலையா உட்கார்ந்த பிரச்சனை, போன பிரச்சனை, இந்த வசனம் வாசிக்க ஒரு நிந்தை கர்த்தர் புரட்டி போட போறார். யோசுவாவே, என் மக்கள் கஷ்டப்பட்டாங்க, உபத்திரப்பட்டாங்க, நிந்திக்கப்பட்டாங்க, பாடுபட்டாங்க. நிந்தையை மாற்ற போறேன். உங்க வாழ்க்கை எத்தனை நிந்தை இருக்குது, இயேசு இன்னைக்கு மாற்றி அமைக்க போறாரு. கர்த்தர் நிந்தையை மாற்ற போறாரா? எத்தனை நிந்தை உங்களுக்கு ஏற்படுச்சு வாழ்க்கையில, குடும்பத்துல, சூழ்நிலையில, இயேசு நிந்தையை இன்னைக்கு மாற்றி போட போறாரு. நாம் யோசுவாவே, நிந்தையை மாற்றி போட்டு இன்று முதல் வார்த்தை வெளிப்படுகிறது. அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். கர்த்தர் மேல உயர்த்தி கர்த்தர் நிந்தையை இன்னைக்கு தேவன் புரட்டி போட போறாரு. அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். கர்த்தர் இன்னைக்கு மாற்ற வைக்க போறாரு. தேவன் மாற்ற வைக்க போறாரு. தேவன் நிந்தையை கர்த்தர் புரட்டி போட போறாரு. சாத்தான் பெரிய சூழ்நிலையை உண்டாக்கி வைத்திருக்கிறான். நிமிர முடியாம, உட்கார முடியாம, உழுத்து போக முடியாம சத்தமே அமைக்க வச்சிருக்காப்பே. கர்த்தர் சொல்றாரு, தேவஜனமே விசுவாசமில்லை, நிந்தைக்கு புரட்டி போட போறார் ஆண்டவர். இஸ்ஸை மாற்ற போற ஆண்டவர். இந்த சூழ்நிலை மாற்ற போற ஆண்டவர். இன்னைக்கு இந்த மாசம் வார்த்தையோட கையை செய்யும். நிந்தையை புரட்டி போட்டுட்டேன். அலையில சொல்லுங்க பாரு. சாத்தா அப்படியே மூடி வச்சிருக்கான் நிந்தையை. நீ கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிற, உபத்திரப்பட்டு கொண்டே இருக்கிற, வியாதிப்பட்டு கொண்டே இருக்கிற, வேதனைப்பட்டு கொண்டே இருக்கிற, அவமானப்பட்டு கொண்டே இருக்கிற. What is the Bible says? வேதம் சொல்லுகிறது, உன் நிந்தையை புரட்டி போட்டுட்டேன். இனிமேல் நிந்திக்கப்பட மாட்டேன். நீ மகிமையா வாழ்ந்து காட்ட போற, நித்திய மகிமைக்குள் பிரவேசிக்க போற, நித்திய மகிமை பெற்றுக்கொள்ள போற. நிந்திக்கப்படாதபடிக்கு ஆண்டவருக்கு முன்பாக இந்த ஆண்டு முழுதும் உன் பிள்ளைகள் நீங்களும் நித்திய மகிமைக்காக வாழ்ந்து காட்ட போறீங்க. ஏற்றல் தோரி உங்களுடைய தலைமையில் இருக்க போது நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா சொல்லுமா. சத்தத்தை உயர்த்தி உற்சாகத்தோடு, இன்னும் உற்சாகத்தோடு கர்த்தர் கிரியை செய்வாரா? அந்த வசனம் வாசிக்கிறோம். நிந்தையை புரட்டி போட்டு யோசுவாவே, தாவீதே, யாக்கோபே, யோவானே, ஜான்சனே, கர்த்தர் சொல்றாரு, உன் நிந்தையை புரட்டி இருக்கிற. எத்தனை பிசாசு உனக்கு சூழ்நிலை உண்டாத்தாலும் கர்த்தர் ஜெயிக்க வல்லமை கொடுக்கப்படுறாரு. இந்த ஆண்டு முழுவதும் ஜெயமுள்ள வாழ்க்கையை செய்ய போகிறேன். கர்த்தர் கேட்ட வாழ்க்கை செய்ய போறேன். சாட்சியுள்ள வாழ்க்கை செய்ய போறேன். சாத்தா ஏறிட்டு வருவா, வெள்ளம் போல கத்திச்சு அவனுக்கு கிரியை செய்ய போறாரு. எல்லாருக்கும் மத்தியிலே உயர்ந்த பாத்திரமே காணப்பட போகிறேன். கைத்தட்டி ஆமென் சொல்லுமா. இந்த உற்சாகத்தோடு கர்த்தருக்கு முன்பாக, கர்த்தருக்கு முன்பாக கர்த்தர் நிந்தையை புரட்டி போட்டாரு. மனுஷன் புரட்டி போட மாட்டா, நிந்திச்சு கொண்டே இருப்பாங்க, குற்றப்படுத்தி கொண்டே இருப்பான். What is the Bible says? வேதம் சொல்லுகிறது, உன் நிந்தையை நான் புரட்டி விட்டேன். I finished everything. நான் முடித்து விட்டவனுக்காக நீ முட்டி போய் ஜெபிச்சா மட்டும் போதும். நான் எல்லாவற்றையும் பார்த்து கொடுக்கிறேன். I will do everything for you. உனக்கா செய்து கொண்டு இருக்க போறேன். செய்ய ஒரே ஒரு நல்ல காரியம், முட்டி போய் ஸ்தோத்திரம் பண்ணா போதும், நான் பார்த்துக்கிறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் உண்மை விசுவாசிக்கிறீங்க? ரெண்டு கையில மேல உயர்த்தி, யோசுவாவே உன்னை அழைத்திருக்கிறது, ஜேக்கப்பே உன்னை அழைத்திருக்கிறது, ஜானே உன்னை அழைத்திருக்கிறது. நீ கவலைப்பட்டு கலங்கலாமா? ஒரு நிந்தையை புரட்டி போட்டுட்டேன். 2026 வருஷம் இந்த 4ஆம் தேதிக்கு பிறகு அந்த நிந்தையை மாத்திட்டார். குடும்பத்தில் நிந்தை, பிள்ளைகள் மத்தியில் நிறைய நிந்தை, போற டிஸ்டர்பன்ஸ் நிந்தை வந்துனே இருக்குதப்பா. ஒரு மகிழ்ச்சியை பார்க்க முடியல, சந்தோஷம் பார்க்க முடியல, உள்ள ரொம்ப டிப்ரெஷன் ஆகுது, மனம் உடைந்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறேன். வசனம் வாசிக்கிறோம், ஒரு நிந்தை கர்த்தர் புரட்டி விட்டாரே. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி இன்று முதல் அந்த வசனம் வாசிங்க. அகைன் கர்த்தர் யோசுவாவை நோக்கி, எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு. அப்பனா உன் சாபத்தை கர்த்தர் உடைச்சார். இன்னைக்கு பிள்ளைக்கு ஒரு சாபம், குடும்பத்துக்கு ஒரு சாபம், வாங்க சமத்துல ஒரு பெரிய சாபம், முன்னேற்றம் இல்லாம
முன்னேற முடியாம பல தடைகள் சூழ்ந்து இருக்கிறது, வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீங்க. ஆனா வசனம் சொல்லுது, இன்று உங்க மேல் இராதபடிக்கு அதை சொல்லுங்க. அவனா மோசமானவன், அவனா மோசமானவன், பிள்ளைங்க மோசமானவன், 1000 பேர் சொல்லி குற்றப்பட்டிருப்பாங்க. நின்று இயேசுக்கு மாற்றி போட்டாரு, புரட்டி போட்டுட்டாரு. தான் இயேசுடைய வல்லமை. அதை சொல்லுங்க பார்க்கலாம். 10 நிமிஷம் புரட்டி போட்டுட்டாரா? அதை தாவி சொல்றான், வாசிக்கிறான். சங்கீதம் 69 18 19 வாசிக்கலாம். 69 18 19 வாசிக்க சீக்கிரமா. சங்கீதம் 68 69 18 19 வந்து சத்துரு நிமித்தம் மீட்டு விடும் தேவரீர், தேவரீர் ஆண்டவரே, என் நிந்தை எப்ப மாறப்போகுது? என் கண்ணீர் எப்ப மாறப்போகுது? வியாதி எப்ப மாறப்போகுது? எப்ப பாரு வியாதி, எப்ப பாரு கண்ணீர் ஆண்டவரே. பட் நோ, ஹல்லேலூயா, எந்த முன்னேற்றம் இல்லை. வாட் இஸ் தி பைபிள் சேஸ்? வேதம் சொல்லுகிறது, தேவரீர் என் நிந்தை நீ அறிந்திருக்கிறீங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா சொல்லுங்க. நீ பண்ற வேதனை கர்த்தர் அறிஞ்சிருக்கிறாரா? தேவன் தெரிந்திருக்கிறாரா? கர்த்தருக்கு தெரியுமா? நிச்சயமா தெரியும். ஆண்டவர் வெயிட் பண்ணி வைக்கிறார். உடனே டைம் கொடுத்துருக்க. சாத்தானுக்கு ஸ்தோத்திச்சு கொண்டே இரு, முடியும், ஜெயமா முடியும். சாத்தான் நினைச்சா யோபு செத்துட்டான், யோபு அழிஞ்சிட்டான், குடும்பம் செத்து போச்சு, நம்ம ஜெயிச்ச சொல்லி. ஆனா யோபுடைய வேறு அழிக்க முடியல. மரத்தை அழிக்கலாம், வேறு அழிக்க முடியாது. எத்தனை பேர் சுவாசிக்கிறேன்? ஒரு கிளையை வெட்டி போட்டுடலாம், ஒரு மரத்தை வெட்டி போடலாம், அந்த வேறு மட்டும் அழிக்க முடியாது. அந்த வேறு ஆண்டவர் தான், இந்த வேறு வல்லமை தான், இந்த வேறு அழிக்க முடியாது. 1000 பலகீன வந்தாலும் நீ திரும்ப எழுந்திருப்ப, திரும்ப ஊழியம் செய்வ, திரும்ப ஆண்டவருக்காக ஓடி பண்ணுவோம். சாத்தானை படிக்க வச்சு பலவீனத்தை உண்டாக்கி பட்ட படிக்க இருப்ப. நான் சொல்றேன், இந்த ஜபத்துக்கு பிற்பாடு, இந்த வார்த்தைக்கு பிற்பாடு நீ திரும்ப எழுந்து இயேசு உயர்த்து, திரும்ப எழுந்து சாட்சி கொடுப்ப, நீ திரும்ப எழுந்து தேவனுக்காக ராஜ்யத்தை கட்டி எழுப்புவேன். கர்த்தர் திரும்ப எழுப்புவாரு, எழுப்பியே தீர்வாரு. நிச்சயம் நிந்தை புரட்டப்பட்டு நீ ஆண்டவருக்காக இந்த ஆண்டு முழுவதும் ஓடுவேன், உழைப்பேன், பிரசங்கம் பண்ணுவேன், ஜெபிப்பேன், ஊழியம் செய்வேன், பாட்டு பாடுவேன், கர்த்தரை மகிமைப்படுத்துவேன், பிரசங்கம் பண்ணுவேன். தேவன் செய்ய வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? கைத்தடி சொல்லுவோமா? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். வாசிக்கமா 19 வாசிக்கிறோம். தேவரே என் நிந்தையையும் வெட்கத்தையும் ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாத? அதே சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். நீ எவ்வளவு நிந்திக்கப்படுகிறியோ நல்லா உயர்த்துவார் ஆண்டவருடைய. பிரைஸ் தி லார்ட். நிந்தனை ஏற்பட நீ சொல்லு, இயேசுவை உயர்த்தப்படாது. இதுதான் உயர்த்தப்பட போறேன். நசுக்க 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 நீ நசுக்கி போக மாட்டேன், நன்றாக எழுந்திருக்க போகிறேன். கர்த்தர் எழுப்ப போறாரு உன்னை. எத்தனை உண்மையா நம்புறீங்க? கையை மேலே உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி, இன்னும் உற்சாகத்தோடு, இன்னும் உற்சாகத்தோடு, இன்னும் உற்சாகத்தோடு, இன்னும் உற்சாகத்தோடு. தேவனுக்கு தெரியுமா உன் நிந்த? தேவனுக்கு தெரியும். கஷ்டம் ஆண்டவருக்கு தெரியுமா? உன் கண்ணீர் தேவனுக்கு தெரியுமா? உபத்திரம் ஆண்டவருக்கு தெரியுமா? You know everything. Hallelujah. Because நீ தேவசமயம் எவ்வளவு கஷ்டப்படுறியோ இயேசு உயர்த்த வல்லவராக இருக்கிறாரு. நீ அசிங்கப்பட்டு போக மாட்டேன். தேவனுக்கு நிந்திக்கப்பட இயேசு நிந்திச்சாங்க, காரி துப்புனா இயேசு கிறிஸ்துவை. இயேசு கொஞ்சம் அசந்து போகவே இல்லை, ஏற்றுக்கொண்டாரு. நிந்தை ஏற்றுக்கொண்டாரு, பரிசுத்தம் ஏற்றுக்கொண்டாரு. எல்லாம் ஏற்றுக்கொண்ட பிற்பாடு உயர்த்தப்பட்டார் மகிமையில். ஆமென். அதே உலகத்தை கொடுக்க போறாரு. ஆண்டவருக்காக, தேவனுக்காக எவ்வளவு நிந்திக்கப்படுகிறியோ உன் கர்த்தர் மேல வச்சு அழகு பார்க்க போறாரு. 2026 வருஷம் உன் குடும்ப பிள்ளைகளா கர்த்தர் மேல வைக்க போறாரு. சாத்தா கீழே வச்சிருக்கிறான். உன்னை சாகடிக்க, உன்னை ஒழிக்க பல உபாயங்களை பார்க்கிறான். நீ சொல்லு, என் பிள்ளை நிந்திக்கப்பட்டால திரும்ப உயர்த்தப்படுவார்கள். ஹல்லேலூயா. என் தேவன் உயர்த்த வல்லவராக இருக்கிறாரு. எத்தனை சோதனை, எத்தனை கஷ்டம், எத்தனை உபத்திரம் சூழ்ந்து கொண்டால நீ தட்டி வெளியே எழுந்து வருவே, நீ வந்து எழுந்து வருவே, திரும்ப எழுந்திருப்ப. 2026 25 விட 26 இன்னும் பிரகாசம், இன்னும் வல்லமை, இன்னும் ஜெபம், இன்னும் அபிஷேகம் உங்களுக்கு பெருகிட்டே இருக்கு. கைத்தட்டியாமே சொல்லுங்க பிரகாரம் கர்த்தர் மகிமைப்படுகிறார். சத்தத்தை உயர்த்தி அது 20 வாசமா 69 20. நிந்தை இருதயத்தை பிளந்தது. அல்லேலூயா. ஐயோ தாங்க முடியல, கெட்ட வார்த்தை பேசிட்டாங்களே, என்னை திட்டாங்களே. தாவீது ரொம்ப சிந்திச்சான். அவர் சீமை ராஜாவாக நடந்து போறாரு, கழுத்துக்கு மேல அடிக்கிறான். யார் மேல? தாவீது மேல. சீமை இருக்கிற மனுஷன் தாவீதை தூஷிக்கிறான்.
தொலைஞ்சு போக சொல்றான். இதை கேட்ட தாவீது கொஞ்சம் அசந்து நடந்து போயிட்டே இருக்காரு. கூட போர்ச்சவரெல்லாம் போறாங்க. ஒரு சின்ன கை நீட்டினா போதும் அவன் காலி ஆயிடுவான். ஆனா அவன் எதுக்குமே இடம் கொடுக்கல. அது தூசி கட்டை கட்டளை கொடுத்துருக்கிறாரு. அதில் சொல்லுங்க, ஒரு நிந்த வருதுன்னா சித்தம் நிந்த வராது. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? சத்தமா இதை சொல்லிட்டாங்க, திட்டாங்களே, கவலையே படாது, நிந்திக்கப்பட்ட நீ ஆசீர்வாதமா இருப்பேன். எத்தனை பேர் நம்புறீங்க? இயேசு நினைச்சாங்களா? யார் துப்புனாலும் ஏற்றுக்கினார். அவர் மகிமை பிரவேசித்தார். சாத்தா டெஸ்ட் பண்ணி பார்த்தான், எதனா பேசுவாரா, கெட்ட வார்த்தை பேசுவாரா இயேசுவை. அவர்கிட்ட வாய் வார்த்தை வாங்க முடியல, மௌனமா இருந்தார். ஜனமெல்லாம் திட்டுறாங்க, போறவரா கார் துப்பிட்டு போறான், கணத்தில் அடிக்கிறான், கெட்ட வார்த்தை பேசுறான், எல்லாம் சொல்லிட்டு போறான். அதை கேட்டு கம்மனு உட்காந்துக்கிற, நீ திட்டுப்பா தம்பி, நீ அடி, நான் வாங்கிக்கிறேன். ஐயா சொல்லுங்க சத்தமா. வேலை நீட்டினா மொத்த பேர் காலிட்டு இருப்போம். பண்ணிட மாட்டாரு சொல்லுங்க. சார் வல்லமையிலே என்ன வேலை நீட்டினா மொத்தமாக செத்துட்டு இருப்போம், மொத்தமாக கீழே இருப்போம். சைலண்டாக இருக்கார் வல்லமை அடிக்க வச்சுக்கிட்டு. எவ்வளவு நிந்திக்கப்படுகிறியோ உனக்கு பின்னாக ஒரு மகத்தான ஆசீர்வாதம் காத்திருக்குது. எத்தனை பேர் நம்புறீங்க? கையை உயர்த்தி கர்த்தர் நிச்சயம் பலப்படுத்துவாரா? நிந்தி இழுத்து பிளந்து போச்சு சொல்லி தாவீது கர்த்தரை சொல்லி, நிந்தி பிளந்து விட்டுருப்பா, என்ன தாங்க முடியல. ஆனாலும் அவர் அண்டிக் கொள்கிற யாரும் பாக்கியவான்கள். யார் அண்டிக் கொள்றீங்க? கர்த்தரை. இன்னொரு வாசனை முடிக்கலாமா? மார்க் புஸ்தகம் வாசிங்க. மார்க் புஸ்தகம் 16:3 வாசிங்க சீக்கிரமா. மார்க் 16:3 சீக்கிரம். கல்லையின் வாசல் இருக்கிற ஒரு பயன்பாட்ட வாசம், நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான். சொல்லுவேன். இயேசுவை அணைச்சு ஒரு கல்லறைக்குள்ள வச்சுட்டாங்க. கர்த்தர் கல்லை வச்சு மூடிட்டாங்க. மிகப்பெரிய கல்லை சீல் வச்சுட்டாங்க. கவர்மெண்ட் சீல் அங்கே இருக்கு. கர்த்தர் ஸ்தோத்திரம். அந்த கல் யார் புரட்டி உள்ள இயேசுவோட பாடி இருக்குதப்பா. அலையில சொல்லுங்க பாக்கலாம். பெரிய கதை சாத்தா வச்சுட்டாங்க. இனி இயேசு கதை முடிஞ்சு போச்சு, அவர் வெளியே வரமாட்டாரு, அவர் முடிஞ்சு போச்சு கதை. இயேசு கதை முடிஞ்சு போச்சு. பெரிய கல்லை வச்சு பாடி வச்சு மூடிட்டாங்க. பைசலாம் சத்தமா சொல்லுங்க. போய் பார்க்க போற சீசரு மேடலாம் அழுகுறாங்க. ஐயோ பெரிய கல்லு மூடிட்டாங்க, அவன் எப்படி பார்க்க முடியும்? யார் புரட்ட போறான், யார் தள்ளி விட போறான்? அலையில சொல்லுங்க பார்க்கலாம். உனக்கு ஏசப்ப புரட்டி போட ஆயத்தமா இருக்கிறாரு. சாத்தா பெரிய கல்லு வைப்பான், வாழ்க்கையில பெரிய பிரச்சனை வைப்பான். தேவன் தள்ளி போட்டுவாரு, கத்த புரட்டி போட்டுவாரு. நீ மிகுந்த ஆச்சரியப்படுவேன், மிகுந்த சந்தோஷப்படுவேன், சமாதானப்படுவேன். நான் செய்ய வந்தவராக இருக்கிறாரு. ஒரு கையை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன உற்சாகத்தோடு. நிந்தை புரட்டப்படும், கல் புரட்டப்படும். 2 பாயிண்ட் தான். அல்லேலூயா. பார்க்கலாம். பெரிய கல் வச்சு மூடினாங்க ஏசப்ப கல்லறையிலே. அல்லேலூயா. ரோம அரசாங்கம் மார்த்தட்டி கொண்டது. இயேசு கதை முடிஞ்சு போச்சு. சாத்தா மார்த்தட்டிக்கிட்டான். இயேசுவை செத்துட்டாரு. கிறிஸ்துவ சாம்ராஜ்யம் க்ளோஸ் ஆயிடுச்சு. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. கிரேக்க ராஜ்யம், ரோம பேராஜ்யம், பாபிலோன் ராஜ்யம் எல்லாம் குப்பியாக போயிடுச்சு. கிறிஸ்துவம் உயர்த்தப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. பல மன்னாதி மன்னர்லாம் எழும்பினாங்க. கிறிஸ்துவ மார்க்கத்தை அழிப்பதற்கு தூஷிதமாயிட்டாங்க, காணாமல் போயிட்டாங்க. இயேசு மாத்திரம் உயர்த்தப்பட்டிருக்கிறார். உலகம் முழுவதும் இயேசு பிறந்த பிற்பாடு அவர் சிறைசேதம் பண்ண ஏதாவது தேடுறான். ஒரு புள்ளி மறைச்சு வச்சுட்டாங்க. அப்பயும் அவர் தப்பிச்சிட்டாரு. அவன் சொல்லுங்க, ஐயா சொல்லுங்க போலாம். கிறிஸ்து சாமி யாருமே அழிக்க முடியாது, அசைக்கவும் முடியாது. அவர் தான் ராஜா, அவர் தான் ஆண்டவர், அவர் தான் ரட்சை உலகத்திற்கு. எத்தனை பேர் உண்மைன்னு சொல்றீங்க? கையை உயர்த்துங்க. நான் மாத்திட்டு பிரசங்கம் பண்ணுவேன். உலகத்தில் உயர்த்தப்பட்ட ஒரே ஒரு மன்னாதி மன்னன் என் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ராஜாதி ராஜா என் இயேசு மட்டும்தான். உயிர் திறந்தவர் இயேசு மட்டும்தான். இன்றைக்கு சொல்லுவேன், எல்லாருடைய கல்லறை மூடப்பட்டிருக்குது. முகமது கல்லறை மூடப்பட்டது, புத்தர் கல்லறை மூடப்பட்டது. உலகத்தில் திறந்திருக்கிற ஒரே ஒரு கல்லறை என் ஆண்டவராக இயேசு கல்லறை மட்டுமே திறந்தே இருக்கிறது. அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்து வெளியே வந்தாரு. இவர் தான் ஆண்டவர், இவர் தான் ரட்சகர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அந்த ஆண்டவர் உனக்குள் வாசம் பண்ணிட்டு இருக்கிறார். இங்கே புரட்டி பெரிய கல்லா இருக்குதா, பெரிய பிரச்சனை இயேசுக்கு புரட்டி போடப்படுறாரு. நமக்காக, உங்களுக்காக, ஃபார் மீ, எனக்காக, ஃபார் யூ, உனக்காக கர்த்தர் மாற்றமைக்க போறாரு. வாசிக்கலாம் திரும்ப வசனத்தை நான் முடிக்க போறேன். எவன் புரட்டி தள்ளுவான் என்று இந்த முழு வசனத்தை வாசிங்க ப்ளீஸ். முழு வசனத்தை வாசிங்க. கல்லறை வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக, ஃபார் ஹஸ்,
நமக்காக. ஐயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்பா என்னை யாருமா இருக்கிறாங்க, என்னை காப்பாற்ற யாருமே இல்லையப்பா, என் குடும்பத்தை பார்க்க யாருமே இல்லையப்பா, எனக்கு வருமானம் இல்லையப்பா, எனக்கு கலங்கி உட்கார்ந்து இருக்கிற கர்த்தரோட பேசுகிற வார்த்தை இன்றைக்கு என்ன? நமக்கான கல்லை யார் புரட்டுவான்? உனக்காக பரலோகம் இறங்கி வரும். உன் பிள்ளைகளை காப்பாற்று, உன் குடும்பத்தை காப்பாற்று, உன் ஊழியத்தை காப்பாற்று. God will take care of you. கர்த்தர் இறங்கி வருவார், கர்த்தர் சேனையை அனுப்புவார். உன்னை காப்பாற்றி நிற்பதற்கு பெரிய சேனை இறங்கி வரும். சின்ன தாமித்தான், nobody support, nobody is there. ஒரு கல் எடுத்தாச்சு, ஓரியத்தை க்ளோஸ் பண்ணாங்க. யாரா கூட கத்திட்டு சண்டை போடுறது, ஒரே ஒரு மிஷன் தான் ஓரியத்தை மேற்கொண்டான். நீ ஒரு மிஷனா இருக்கிறியா, ஒரு குடும்பம் இருக்கிற கத்திர பெரிய சந்தத்தை கத்திர மாற்ற போறாரு, கத்த ஜெயத்தை கொடுக்க போறாரு. இந்த வார்த்தைக்கு பிற்பாடு, இந்த வசத்துக்கு பிற்பாடு, இந்த கத்தோட பேசுறேன், கத்த கல்லை புரட்டி போட போறாரு. பெரிய கல்லு போல பெரிய பிரச்சனை சூழ்ந்திருக்குதா, கத்தர் ஜபத்துக்கு விட்டாரு, கத்த கல்லை புரட்டி போடுவாரு. வியாதி என்கிற கல்லு கத்திரிக்கு புரட்டி தள்ள போறாரு. சந்தோஷமா ஒரு முகத்தை நீ பார்க்க போற, இயேசுவை தரிசிக்க போற, இயேசு பின்பற்ற போற, இயேசுக்காக இந்த ஆண்டு முதல் ஓடி உழைக்க போற. ஹல்லேலூயா. கத்தர் சரித்தை பலப்படுத்துவாரு, ஒரு ஆவியை பலப்படுத்துவாரு, ஒரு ஆத்மா பலப்படுத்துவாரு, குடும்பத்தை பலப்படுத்துவாரு, இப்படியே பலப்படுத்துவாரு. கல்லை கத்த புரட்டி வெளியே தள்ளிடுவாரு. நீ பார்க்க வேண்டிய இயேசுவை மூடி வச்சுக்கிறான் ஆசீர்வாதத்தை. Please listen to me. Please understand everybody. இந்த வசனம் வாசிக்கிறோம், ஆசீர்வாதத்தை சாத்தா போட்டு மூடி வச்சுக்கிறான். பெரிய கல்லு வச்சு நீ பார்க்க முடியாதபடிக்கு, கிடைக்கப்பெறாதபடிக்கு சாத்தா வச்சிருக்கான். இந்த பிரசங்கத்தின் மூலமாக, இந்த வார்த்தையின் மூலமாக கத்த திறக்க போறார். அந்த கல்லை உள்ள பெரிய ஆசீர்வாதத்தை பார்க்க போறேன். எனக்கு ஒரு ஆசீர்வாதம் எங்கே? என்னுடைய பிரசன்ஸ் எங்கே? என் மகிமை எங்கே? என் வல்லமை எங்கே? கர்த்தர் சொல்றாரு, சாத்தா மூடி வச்சுக்கிறாங்க. இவன் திறக்க போறாரு, கத்த புரட்டி தள்ள போறாரு, கத்த தூதனை அனுப்ப போறாரு. தள்ள திறந்து போனா உனக்கு வேண்டிய ஆசீர்வாதம் காத்திருக்கும். நீ எதிர்பார்த்த, நீ விரும்புன வர வேண்டிய ஆசீர்வாதம் காத்திருக்கும். சாத்தா போட்டு பிடிக்க வச்சு மூடிட்டான். எப்பா என் ஆசீர்வாதம் காணுமே, என் தேவை சந்திக்கப்படலே. ஆனா கத்த புரட்டி தள்ள போறார். இன்றைக்கு கல் புரட்டப்பட்டிருக்கிறது. அங்க இருக்க சீசர்லாம் பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. நீ பார்க்கபடி ஆசீர்வாதத்தை கத்த காண செய்ய போறாரு. அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி சாத்தா நினைச்சான், கல் வச்சு முட்டா நீ அடைய மாட்டேனே, அது பக்கத்துல ஏசு நிற்க நான் பார்க்காம போயிட்டான். எத்தனை பேர் நம்புறீங்க? சத்தமா சொல்லுங்க. உனக்கு கல் வச்சு பிசாசு ஏமாத்துறான், உனக்கு எதுவுமே கிடைக்கான்னு சொல்லி பக்கத்துல ஏசு நிற்க தான் பார்க்காம போயிட்டான். கல்லுக்குள்ள ஏசு இல்லை, உனக்குள்ள ஏசு இருக்கிறார், எனக்குள்ள ஏசு இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறவே இல்லை. நான் கற்று நான் மாறாதவர். கற்று பேசிட்டு இருக்கிறார். நிச்சயம் கத்த புரட்டி தள்ளுவாரே. நீ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு இந்த ஆண்டு முழுதும் கத்த சந்திப்பார். இவர் நடத்துவாரா? இந்த புரட்டப்படும் கல் புரட்டப்பட்டது. அதில் தடைகள் உடைக்கப்பட்டது, தடைகள் மாற்றப்பட்டது, தடைகள் மாற்றிவிடப்பட்டது. தேவன் செய்யப்படுறார். ஆமென் சொல்லுவோம். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? I'm taking this short message. கொஞ்ச நேரத்தில் பேசுகிறேன். நிந்தை புரட்டப்படும். வர வேண்டிய ஆசீர்வாதம் எல்லாமே சாத்தாடி அடைச்சி வச்சிருக்கிறான். ஐயோ எதுவுமே கிடைக்கலையே, கத்து புரட்டி வெளியே கொண்டு வருவார். நீ என்ன எதிர்பார்த்தியோ அதை காத்து பெற்றுக்கொள்ளுவேன். என் இயேசு உயிரோடு இருக்கிறார். அவர் ஜீசஸ் அலைவ் எவ்ரிடே. அவர் God is a living God. ஜீவனுள்ள தேவன். நீ என்ன எதிர்பார்த்தியோ, என்ன blessing எதிர்பார்த்தியோ, you want anything, any blessing, கத்தர் கொடுத்து வந்தவராக இருக்கிறார். சம்டைம் வெயிட், நீ சில வெயிட் பண்ண முடியாது. கல் புரட்ட போகிறார் ஆண்டவர். கடந்த 2025 முழுதும் எல்லாமே அடைப்பு, பிஸ்னஸ் அடைப்பு, குடும்பத்தில் அடைப்பு, எல்லாம் அடைக்கப்பட்டது. பார்க்க முடியல ஆசீர்வாதம். ஆனால் கத்த சத்தியை புரட்டி தள்ளிவிட்டு நீ பெற வேண்டிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போறேன். பெற்றுக்கொண்டு தான் வருவேன். I will receive the blessing. You will receive the blessing. நீ பெற்றுக்கொண்ட ஒரு நாமத்தை உயர்த்த போறேன். கத்த செய்வார். நம்புற மாத்திரம், இந்த வார்த்தை விசுவாசிக்கிற மாத்திரம் ஒரு கையை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆண்டவர் கோடி மடங்கு ஆசீர்வதிப்பாராக.